பாருங்க குழம்பு பாருங்க நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது. இது இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், அதே நேரத்தில் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முட்டை குழம்புக்கு வந்து பாதி முட்டையை வந்து வேக வச்சு மீதி கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம், முட்டை குழம்பு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக உடச்சி ஊற்றி செய்ய போகிறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மட்டன் குழம்புலாம் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த முட்டை குழம்புக்கு கொஞ்சம் புளி ஊற்றி வைப்போம், அதனால சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லியை சுட சுட வச்சுக்கிட்டு இந்த முட்டை குழம்புல தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 மிளகு, 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம். இதுல ஒரு 10 பல்லு வந்து நம்ம பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம். இதுல ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கை அளவுக்கு வெங்காயம், கவுச்சி வாசம்லாம் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமா மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. பாருங்க இந்த சைடு வெங்காயம் வந்து நல்லா செவந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதுல 2 தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இது எப்படின்னா பாருங்க இது நல்லா வதங்கட்டும், அதுக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். பாருங்க இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இதுலயே ஒரே ஒரு பட்டை போட்டுக்குவோம். இப்போ இதுல வந்து ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சமா போட்டுக்குவோம். பூண்டு வந்து ஒரே ஒரு பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சதுனால அதுல இருந்து ஒரு பல்லு பூண்டை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம். வதங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், இதுல கசகசா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல சேருங்க. முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே எண்ணெயில போட்ட உடனே தெரிச்சிடும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த சூட்லயே இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுல வந்து முட்டை மசாலா பொடி நம்ம கிட்ட இருக்கு. இதுல முட்டை தொக்கும் பண்ணலாம், முட்டை பொரியல் பண்ணும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா முட்டை குழம்பு வைக்கும் போது இந்த பொடியை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட முட்டை மசாலா பொடி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலுமே குழம்பு மிளகாய் தூள் போட்டு நீங்க செய்யலாம். இதுல மல்லி மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கனால வேற எதுவுமே நீங்க சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க இப்ப என்ன பண்ணிருக்கேன், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளிய ஊற வச்சிருக்கேன். இதை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளேயே. பாருங்க இப்ப குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த புளி தண்ணியை இதுல ஊற்றிடலாம். இப்ப நல்லா கொதிக்கட்டும். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள அந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க சின்ன தேங்காயில ஒரு 1/4 மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இது வேற எதுவும் சோம்போ எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் பல்ஸ்ல போட்டு வந்துடலாம். பாருங்க இந்த தேங்காயை இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். இப்ப வதக்கி வச்ச இந்த வெங்காயம் கசகசா இதெல்லாம் இதுல சேர்த்துருவோம். நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கலாம். பாருங்க இப்ப எடுத்து பார்க்கலாம். குழம்பு வந்து புளியெல்லாம் ஊற்றின உடனே நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு திக்கா வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 8 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமா முட்டையை வந்து 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். பாருங்க இப்ப நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த டைம்ல ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவா வச்சிடலாம். ஸ்லோவா வச்சுட்டு இதை மெதுவா இந்த முட்டையை இதுல ஊற்றிடணும்.
ஊற்றியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணால் கலக்கி விட வேண்டாம், இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா முழு முட்டையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டையை போட்டதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் நல்லா கொதிச்சது இல்லையா, பாருங்கள் முட்டை வந்து தனியாக அப்படி வந்துருச்சு பாருங்கள். இனிமேல் நம்ம வந்து முழு முட்டையை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம முழு முட்டையை கீறி போட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து முழுசாவும் போட்டுக்கலாம். பாருங்க இது அப்படியே இருக்கட்டும், கரண்டி வச்சு கலக்கெல்லாம் வேண்டாம். பாருங்க நம்ம முட்டை போட்டது நல்லா மேலே முதந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த முட்டையை சேர்த்துருக்கோம். இப்போ லேசாக தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நல்லா கருவேப்பிலை வச்சு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மல்லி இலையும் வச்சு போட்டுருவோம். நல்லா முட்டை குழம்பு நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள் குழம்பு பாருங்கள் நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது. இது இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், அதே நேரத்தில் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முட்டையெல்லாம் நல்லா உடச்சி ஊற்றுனதும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த வாசம் ஃபுல்லாக இந்த குழம்புலையும் இறங்கிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.